ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். அல்லேலூயா. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்படி வேதம் சொல்லுகிறது. அதாவது கேப்பை விடக்கூடாது. ஜெபம் ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியுமோ, அதே போல் ஆவிக்குரிய மனிதன் ஜெபம் பண்ணாதான் உயிர் வாழ முடியும். எத்தனை பேராமன்னு சொல்கிறீங்க? ஜெபம்தான் மனிதனையும் கடவுளையும் இணைக்கிற ஒரு கருவியாகவே இருக்கிறது. எப்படிங்க நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்பாரா? எப்படி கேட்க முடியும்? ஒரு ஒயரும் கிடையாது, ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது. ஆமேன். ஆவிக்குரிய ஃபார்முலா தான் இந்த உலகத்தில் விஞ்ஞானிகள் நிறைய காரியங்கள் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு செல்ஃபோன் இருக்கிறது. ஒரு செல்ஃபோன் இன்னொரு செல்ஃபோன் நம்ம ஃபோன் பேசுகிறோம், எங்கே இருந்தாலும் ஃபோன் பேசுகிறோம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? எல்லாமே என்ன பண்ணுறீங்க? பேசுகிறோம். ஒரு செகண்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? பேசி முடிக்கிறோம். நாம் பேசுகிறது அவங்களுக்கு கிளியராக கேட்குது. அந்த நடுவில் என்ன இல்லை? நடுவில் ஒரு ஒயர் கனெக்ஷனும் கிடையாது, எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ஆனால் ஃபோனில் பேசுகிறது கிளியராக கேட்குது. திருப்பிடாமல் சொல்கிறீங்க. ஆவிக்குரிய ஃபார்முலா அப்படி தாங்க. ஆண்டவருக்கும் நமக்கும் பரலோகத்துக்கு நம்மளுக்கு எந்த ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஜெபம் பண்ணால் அது பரலோகத்துக்கு கேட்கும். பரலோகத்திலிருந்து பதில் நம்மளுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம் மனிதர்கள் கண்டுபிடித்ததே இன்னொரு மனிதர்கள் ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இங்கேருந்து சிக்னலுக்கு போகுது, டவருக்கு போகுது, அப்புறம் சேட்டலைட்டுக்கு போகுது, அதுக்கப்புறம் அவங்க ரிசீவருடைய சிக்னல் போகுது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்குது. இவ்வளோ காரியங்கள் ஒரு செகண்ட் கணக்கில், வினாடி கணக்கில் அங்கே ஸ்பீடாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மளுடைய ஜெபங்களுக்கு அவர் செவி சாய்த்து கொண்டிருக்கிறார். அவர் பதில் கொடுக்கும்படியாக அவர் ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டாம். ஜெபம் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. எது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஜெபம் இல்லாமல் இருக்க முடியாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த காலத்தில் இப்போ கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. கரண்ட் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம இருக்கவே முடியாது. கரண்ட் இருந்தால் தான் என்ன ஓடும்? அப்புறம் கரண்ட் இருந்தால் என்ன ஓடும் வீட்டில்? கரண்ட் இருந்தால் தான் ஃபேன் ஓடும், கரண்ட் இருந்தால் தான் டிவியில் சீரியல் ஓடும். கரண்ட் இருந்தால் தான் மாவாட்ட முடியும். இந்த உலகத்தில் எது இல்லாமல் இருக்கிறாங்களோ, ஆனால் கரண்ட் இல்லாமல் வாழ முடியாது. இந்த காலத்தில் எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கரண்ட் ரொம்ப அத்தியாவசிய தேவையாக ஆயிடுச்சு. ஆனால் கரண்ட்டே இல்லாத காலத்தில், டவரே இல்லாத காலத்தில், செல்ஃபோன் இல்லாத காலத்திலையும் அநேக மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், முன்னோர்கள். ஆனால் ஒன்று மாறவில்லை, ஜெபம் மாறவில்லை, ஜெபிக்கிறது மாறவில்லை. பரலோகத்திற்கும் பூமிக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன், அதுதான் ஜெபம். பூமியில் வாழ்கிற நீங்களும் நானும் இந்த பூமியில் எது நடக்கப்பட வேண்டும் என்றாலும், இந்த பூமியில் தேவன் எது செய்யப்பட வேண்டும் என்றாலும் ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பூமியை மனுஷ கையில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இந்த பூமி யார் கையில் கொடுத்துட்டாரு? இந்த பூமியில் மனுஷ கையில், ஆதாம் கையில் கொடுத்ததுனால இந்த பூமியில் எது நடக்க வேண்டும் என்றாலும் அந்த மனுஷன் மூலியமாக தான் கர்த்தர் செய்வார். கர்த்தர் அவர் தேவனாக வந்து நம்மளை ரட்சிக்காமல் மனிதனாக வந்து தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ இந்த பூமியில் எது நடக்கப்பட வேண்டும் என்றாலும், இல்லை உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், நம்ம ஊழியத்தில், எந்த காரியங்கள் நடக்கப்பட வேண்டும் என்றாலும் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் வந்து அவருடைய வல்லமையை செயலாற்றப்பட வேண்டும் என்றால் ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஜெபம் பண்ணாதான் ஆண்டவரே வந்து நம்மளுக்கு உதவி செய்ய முடியும். எல்லாம் கர்த்தகோனிங்க. வேதத்தில் வெளிப்படுத்தல் விசேஷம் போடப்பட்டிருக்கிறது. இதோ வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் அவனோடு கூட நான் பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன். அல்லேலூயா. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் அவரால் அந்த கதவை உடைத்துட்டு உள்ளே வந்து பண்ண முடியும். ஆனால் கதவை தட்டுகிறார். நம்ம இருதயம் என்னும் கதவை தட்டுகிறார். நாம் ஜெபம் என்னும் கதவை திறந்தால் மாத்திரமே நம்ம வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு அவர் வர முடியும். இல்லை என்றால் வர முடியாது. எது பேராமல் சொல்றீங்க? அதுதான் வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
பக்கத்தில் பசங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் ரொம்ப முக்கியம், ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. ஜெபம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனாக இருக்க முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிற தெளிவாக, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆமென். நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, ஆமென், ரொம்ப அவசியமானது ஜெபமாக இருக்கிறது. அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் அதிகாலையிலிருந்து ஜெபிக்கிறார், இதோடு ஜெபிக்கிறார். அவர் வனாந்தரத்தில் ஜெபிக்கிறார், அவர் சிசுரோடு ஜெபிக்கிறார். ஏன் ஜெபிக்கிறார் தெரியுமா? ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது, ஜெபம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணீங்கன்னா இடைவிடாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் சொல்லுகிறேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணால் இடைவிடாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பக்கத்தில் பார்த்து கரங்களை பிடித்து சொல்லுங்க சத்தமா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணால், இடைவிடாமல் ஜெபம் பண்ணால் இடைவிடாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் இடைவிடாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம், பார்த்தீங்கன்னா எகிப்தில் ஜனங்கள் வருகிறார்கள், மோசே தலைமையில் வராங்க. முன்னாடி என்ன நிற்குது? முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உங்ககிட்ட இருக்கிற கோல் எடுத்து உயர்த்து. எத்திபிராம சொல்றீங்க, ஏன் அந்த கோல் எடுத்து உயர்த்தாம செங்கடலை பிரிக்க முடியாதா? ஆமென். உயர்த்துவது ரொம்ப முக்கியம். 2 காரியங்கள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாதி நாம் ஜெபிக்கிறதாக இருக்க வேண்டும், செகண்ட் பாதி அவர் முடிக்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்காமல் அவரால் முடிக்கவே முடியாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஜெபம் என்பது ஆண்டவருடைய வல்லமையை நம்ம மூலியமாக இந்த ஊழியத்திலே, இந்த பூமியிலே வெளிப்படுத்தும்படியாக அவன் பண்ணுவது தான் அது ஜெபமாகவே இருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் பர்மிஷன் கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு நம்ம அனுமதி கொடுக்கிறோம். ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு வாங்க, என் குடும்பத்தில் வாங்க, என் பிள்ளைகள் மத்தியில் வாங்க, நீங்கள் செயலாற்றுங்க, என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று அது சொல்லுவதுதான் ஜெபமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. நானும் வேதத்திலிருந்து ஆதியாகமம் வெளிப்படுத்த விசேஷத்துக்கு நான் படித்து பார்த்துருக்கேன். அநேக தேவ மனுஷர்களை ஆண்டவர் ஜெபிக்க சொல்லிக்கிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுது வேதம்? இதோ தேசத்தை அழிக்காதபடிக்கு ஆமென், நான் திருப்பில் நின்று ஜெபிக்குவோம், நான் ஒருவனின் தேடினேன், ஒருவனும் காணவில்லை. தேசத்திற்கு அழிவு வராதபடிக்கு, தேசத்திற்கு உபத்திரம் வராதபடிக்கு ஆமென், நான் ஒருவனை தேடுகிறேன். ஏன் ஆண்டவர் தேட வேண்டும்? எனக்கு ஒரு கேள்வி. ஆண்டவர் தேடாமலேயே அந்த அழிவை ஆண்டவர் பாதுகாத்திருக்கலாமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த அழிவை பாதுகாத்திருக்கலாம். ஆண்டவர் ஒரு மனிதனை அவர் தேடுகிறார். ஏன் தேடுகிறார்? எதற்காக தேடுகிறார்? இந்த பூமியில் எது நடக்கப்பட வேண்டும் என்றாலும் மனுஷனுடைய ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் கையின் பிரயாசத்தில் ஒரு செழிப்பு, ஒரு உயர்வு, ஒரு மேன்மை வர வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணால் மாத்திரம்தான் அது கிடைக்கும். அல்லேலூயா. தேசத்தை அழிக்காதபடிக்கு நான் ஒருவனை தேடினேன், ஒருவனும் காணவில்லை. நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் தேசத்திற்கு பாதுகாப்பாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் வசிக்கிற இந்த பகுதியில் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போ ஜெபம் ரொம்ப அவசியமாகவே அது இருக்கிறது. ஆமென். அதனால் ஒவ்வொரு ஜெபமும், ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் ஒன்றுமே வீணாக போகாது. நம்ம ஊழியத்திற்கு பாதுகாப்பாகவும், நம்ம சபை மக்களுக்கு பாதுகாப்பாகவும் அது உயர்வான ஸ்தானத்தில் கொண்டு வருவதாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர், நிறைய வசனம் பார்க்க போகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமல், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். திருடுகிறவன் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அவ்வளவுதான். சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடாமல். சத்தமாக சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணால் பிசாசுக்கு அங்கே இடமே இல்லை. நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணீங்கன்னா பிசாசுக்கு அங்கே இடமே இல்லை.
மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த வீட்டில் அந்த வாழ்க்கையில் பிசாசுக்கு இடமே இல்லை. பிசாசுக்கு இடமே இல்லைன்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பம் அது கண்மணி மேல் நிறுத்தப்பட்ட குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பம் இந்த உலகத்திற்கு அது ஒளியா இருக்கிற குடும்பமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப இடைவிடாமல், அதெல்லாம் கர்த்தா கவனிங்க, நம்ம இடைவிடாமல் பிசாசுக்கு இடம் கூடாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணாதான் பிசாசுக்கு இடம் கூடாமல் இருக்க முடியும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, பிசாசானவன் எவனை விழுங்கலாம், எவன் குடும்பத்தை அழிக்கலாம், எவன் குடும்பத்தை கெடுக்கலாம், கணவன் மனைவி உறவில் சமாதானத்தை கெடுக்கலாம், பிள்ளைகள் மூலியமாக ஆமென் சபைக்கோ இல்லை குடும்பத்திற்கோ அவமானத்தையோ நிந்தையோ தேடி வர முடியும். அல்லேலூயா என்று நினைக்கலாம். எல்லாம் கர்த்தா கவனிங்க. ஆமென். ஆனால் பிசாசன் திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணாதான் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க முடியும். அல்லேலூயா. ஒரு சகோதரி வந்து கேட்டாங்களாம், உங்கள் வருங்கால கணவர் எப்படி வர, உங்கள் வருங்கால கணவர் எப்படி வர வேண்டும்? அந்த அம்மா சொல்லிச்சான், அவர் எப்படி வரனா, இட்லி மாதிரி நல்லா வெளுப்பாக இழிச்சிக்கினே இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் எப்படிங்க இருக்கணும்? தோசை மாதிரி புரட்டி போட்டாலும் அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்? கொத்து பரோட்டா மாதிரி கொத்தி போட்டாலும் சும்மா இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மொத்தத்தில் ஒன்றுமே தெரியாத மக்கா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. அப்போ இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கிறது, பிசாசு நம்ம வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஜெபம் பண்ணுவது தடை பண்ணுவான். ஜெபம் பண்ணுவது தடை பண்ணிடுவான். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தடை பண்ண போட்டுருவான். ஜெபம் பண்ண முடியாதபடிக்கு ஜெபத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தை வேற எதனா ஒரு இடத்துல சிந்தையை மாற்றி விடுவான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் அனுதினமும் ஜெபம் பண்ணாதான் அந்த அனுதினமும் ஜெபிக்கிற அந்த உணர்வும் அந்த கிருபையும் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் எடை விட்டுட்டீங்கன்னா, அதை ஜெபிக்காதபடிக்கு, அந்த ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காதபடிக்கு, அந்த நேரத்தை மற்ற இடத்துல நாம் கொடுத்து விட்டோம் என்றால் பிசாசானால் நாம் வஞ்சிக்கப்படுவோம். பிசாசானவனுக்கு நாம் இடம் கொடுத்துருவோம். பிசாசான உள்ள புகுந்து நம்மளுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கையும் அது சீரழித்து போடுகிறது நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணாமல் தான் நாம் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க முடியும். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கும் பொழுது அந்த நம்ம பிள்ளைகளும் குடும்பங்கள் நல்லா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கணவன் மனைவிக்குள்ளாக அங்கே ஒரு பிரிவினை இருக்கவே கூடாது. ஆதாம் ஏவாளும் ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா அங்கே பாவம் வந்து இருக்காது. அல்லேலூயா. அங்கே பாவம் வந்து இருக்காது. அப்போ கணவன் மனைவிக்குள்ளாக உறவுல ஒரு விரிசல் இருக்கவே கூடாது. நமக்கு ஒரு கசப்புகள் இருந்தால் அந்த சாயந்தரம் சூரியன் மறைவதற்குள்ளாக நாம் சமாதானமாக மாற வேண்டும். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அருமையான வாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. 16 கூட வாசிக்கலாம் பாருங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இது வாசனம் ரொம்ப முக்கியமான வாசனம். எப்பொழுதும், எப்பொழுதும் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. எப்பொழுதும் சத்தமா சொல்லுங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். மீண்டும் சொல்லுங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அல்லேலூயா. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியத்தையும் விட்டு விலக வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணாதான் விட்டு விலக முடியும். நான் இதை செய்யக்கூடாதான் நினைக்கிறேன் பாஸ்டர், இதை செய்யக்கூடாதான் நான் இதை பண்ணக்கூடாதான் நான் இருக்கிறேன், ஆனால் நினைக்கிறீங்க, ஆனால் அது உங்களால் முடியல. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் தேடன்னு சொல்லிட்டு, நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லிட்டு, நீங்கள் நினைக்கிறீங்க அதிகாலை எழுந்து ஆண்டவர் தேட வேண்டும் என்று, ஆனால் உங்களால் முடியவில்லை.
பிசாசனம் எங்கோ நம்மளுடைய சிந்தைகளை திருப்பி கொண்டு, நம்மளுடைய எண்ணத்தை திருப்பி கொண்டு, நம்மளுடைய நேரத்தை திருடி கொண்டு ஆண்டவர் நம்மையும் பிரித்து கையாண்டு கொண்டிருக்கிறான். நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணாதான் உங்கள் வாழ்க்கையில் இடைவிடாத வெற்றி நீங்கள் பெற முடியும், இடைவிடாத ஆசீர்வாதத்தை பெற முடியும், இடைவிடாத சந்தோஷத்தை பெற முடியும். எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆனால் தான் அந்த வசனம் சொல்லுது, 16 வசனம் சொல்லிட்டு 17 வசனம் சொல்கிறாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இது கீழே நம்ம போனோம்னா தம்பிகளை கரெக்டாக கவனிங்க. ஆமென். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், அப்போதான் இடைவிடாமல் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நாம் நினைக்கிறோம் எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு தேவைகள் இப்படி இருக்குது, இவ்வளோ நெருக்கடிகள் இப்படி கொண்டு இருக்கிறது, நான் சபைக்கு வரும்போது சந்தோஷமாக தான் இருக்குது, சபைக்கு கடவுளை தேடும் போது நல்லா தான் இருக்குது, ஆனால் வீட்டுக்கு போன பிறகு என்னோடய தேவைகளை கண்டு, என்னோடய சூழ்நிலை கண்டு நான் சோர்ந்து போய், நான் தோண்டு போய் இருக்கிறதே நான் நிறைய நேரத்தில் அநேக பேர் வாழ்க்கையில் நான் பார்க்கறது உண்டு. எல்லாம் கரெக்டாக கொண்டீங்க. எந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நல்லதோ நன்மையோ தீமையோ எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஒன்று செய்ய போகிறேன். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ண போகிறேன். ஒவ்வொரு காரியங்களும் நம்ம எளிதாக ஊழியத்தில் பொறுத்தவரையில் நம்ம எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, எளிதாக நம்ம இருக்கக்கூடாது. ஒவ்வொரு காரியங்களும் நேர்த்தியாக ஒரு 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 அரிசி எடுக்கிற மாதிரி ஒவ்வொன்றாக நாம் பார்த்து செய்தாதான் இந்த ஊழியத்தை வெற்றி உள்ள ஊழியமாக, நம்ம வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக அதை நம்ம நடத்த முடியும், உயர்த்த முடியும். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. ஏதோ கடமைக்குன்னு அல்ல, எது கண்ணுக்கு அல்ல, நம்மளுக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறார், என்ன நேரத்தை கொடுத்திருக்கிறார், என்ன தாளந்து கொடுத்திருக்கிறார், அது ஆண்டவருக்கு நாம் செயல்பட வேண்டும் என்றால் அதுதான் அஸ்திபாரம் ஜெபமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த நேரத்தையும் பொருளாதாரத்தையும் ஆண்டவருக்காக செய்யப்படுகிற ஊழியத்தையும் நாம் கரெக்டாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் அது ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் வெளியில் போயிட்டு, காலேஜுக்கு போயிட்டு, வேலைக்கு போயிட்டு, ஸ்கூலுக்கு போயிட்டு மீண்டுமாய் பாதுகாப்பாக திரும்ப வருவது நீங்கள் பண்ணுகிற ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. உலகத்தில் பார்க்கும் பொழுது வெளியில் போகிறாங்க, திரும்பி வர முடியல. உத்தரப்பிரதேச நடிகர் நேற்று நியூஸில் பார்க்கும்போது கல்யாணம் ஆகிட்டு அந்த அந்த அவங்களுடைய சொந்த பந்தங்களோடு ஒரு பெரிய வண்டியில் போயிருக்காங்க. அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகி எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. அது கல்யாணம் ஆன புது தம்பதியும் இறந்துட்டாங்க. எத்தனையோ பேர் விட்டு போயிட்டு ஆனால் மீண்டும் வீட்டுக்கு வர முடியாமல், வீட்டுக்குள்ளே வர முடியாமல் அப்படியே எடுத்து போட்டு போயிடுறாங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் சபை மக்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து வருவது அது உங்களுக்கு நீங்கள் பண்ணுகிற, நான் பண்ணுகிற அது ஜபமாக இருக்கிறது, அது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதுதாங்க ரொம்ப முக்கியங்க. எதுவோ அழகாக பிரசங்களை போடப்பட்டிருக்கிறது. அதுவோ இதுவோ நடக்குமோ நடக்காதோ, ஆமென், வாய்க்குமோ வாய்க்கான்னு தெரியாது, நான் ஜெபம் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஜெபம் பண்ணிடுங்க. உங்களுக்கு நேரம் இருக்குதோ இல்லையோ நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. உங்களுக்கு நேரம் இருக்குதோ இல்லையோ ஒரு ஆமைன்னு சொல்லிவிடுங்க. பகல் சொல்லுங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ ஜெபம் பண்ணிடுங்க. காலையில் எழுந்தவுடன் ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்கள் ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஊழி செய்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சும்மா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் முழங்கால் படிட்டு நிற்கணும் கூட முடிஞ்சால் நின்று ஜெபம் பண்ணுங்க. சும்மா நிற்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எங்கள் ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே என் பிள்ளைகள் பாதுகாக்க ஸ்தோத்திரம், ஆண்டவரே சொல்லி பாருங்க. இடைவிடாமல் சொல்லி பாருங்க. இடைவிடாத பாதுகாப்பு, இடைவிடாத ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அனுபவிப்பீங்கள். எத்தவிடாமல் சொல்றீங்க. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அழகா வசனம் ஆவியான எழுதியிருக்காரு பாருங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அடுத்த வசனமே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நான் கீழே இருந்து படிச்சுன்னு போறேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணாதான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் எழுதுவார், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றும் குறித்து ஸ்தோத்திரத்துடனே ஜபத்தோடனே விண்ணப்பத்தோடனே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் இந்த நிருபங்களை எழுதும் பொழுது, அநேக நிருபங்கள் எழுதும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் எங்கே இருக்காருன்னா, அவன் சுவிசேஷ நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், அவன் சுவிசேஷ அறிவித்த நிமித்தம் அநேக நேரத்தில் அவர் சிறைச்சாலையில் தூக்கி போட்டிருக்காங்க. அவர் ஜெயிலில் இருந்து கொண்டே வெளியில் இருக்கிறவர்களுக்காக சொல்கிறாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க.
இவருக்கு இருக்கிற இடம் எங்குங்க? ஜெயிலுக்குள்ள. இவரு இருக்கிற இடம் எங்குங்க? ஆமாம், சிறைச்சாலைக்குள்ள. அங்கிருந்து அவர் சொல்றாரு, எப்பொழுது சந்தோஷமா இருங்க. வெளியிருக்கிறவங்க சந்தோஷமா. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், ஆண்டவரும் என்னையும் அந்த ஆண்டவருக்கும் என் மேலே நாங்கள் இருக்கிற அந்த சந்தோஷத்தை யாராலும் பிரிக்க முடியாது. கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரம் என்னை பிரிக்க முடியாது, வறுமை என்னை பிரிக்க முடியாது, வியாகுலம் என்னை பிரிக்க முடியாது, நாசமோசம் என்னை பிரிக்க முடியாது. கர்த்தருடைய அன்பை என்னை விட்டு பிரிக்க முடியாது. ஆண்டவர் அவர் மேலே இருக்கிற அன்பு நான் ஜபத்தில் வெளிப்படுத்த போகிறேன். அவரை நான் தேட போடுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டு சமூகத்தில் போயிட்டு, அன்பானவர்களே கர்த்தா கவனிங்க, ஆண்ட சமூகத்தில் போயிட்டு ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் நினைத்து நன்றி சொல்லுங்க. அதுதாங்க ஜபங்க. ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்திருக்கீங்க ஒரு நிமிடம் நினைத்து பாருங்க. எந்த நிலைமையில் இருந்தீங்க, எந்த அடிமைத்தனத்தில் இருந்தீங்க, எந்த ஒரு காரியத்தை கண்டு பயந்து ஓடிக்கொண்டு இருந்தீங்க. ஆண்டவர் உங்களை எப்படி நிலைநிறுத்தி வைத்திருக்கிறாரு, எப்படி உங்கள் குடும்ப சூழ்நிலை மாற்றியிருக்காரு, எப்படி உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் மாற்றியிருக்காரு, எப்படி நீங்கள் கடந்து வந்த நெருக்கடியை மாற்றியிருக்காரு நினைத்து பார்த்து நன்றி சொல்லுங்க ஒரு நிமிடம். அதுதாங்க ஜபம், அதுதாங்க ஜபம். ஆண்டவர் நம்ம எத்தனை நேரத்தில் அழுகின் பள்ளத்தாக்கையில் போகும் பொழுது, எத்தனை நேரத்தில் கலைஞன் நேரத்தில் இருக்கும் பொழுது, எத்தனையோ ஆறுதல் சொல்லாத நேரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை தேற்றினார் அல்லவா, நம்மளை ஆற்றினார் அல்லவா, நம்மளை தேவைகளை சந்தித்தார் அல்லவா. அதை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவதுதான் ஜபமாக இருக்கிறது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நினைச்சு பாருங்க. அது நினைத்து பார்த்தாலும் உங்களுக்கு ஆண்டு ஜபம் ஈஸியாக வந்துடும். ஆண்டவர் தேடுறது எளிதாக மாறிவிடும். இதுதாங்க ஆண்டவர் எவ்வளோ நன்மையான காரியங்கள் செய்திருக்கிறார், எவ்வளோ அற்புதங்கள் கருத்து செய்திருக்கிறார், எவ்வளோ இக்கட்டுகளில் நம்மளை விடுவித்து இருக்கிறார், எவ்வளோ பாடுகள் மத்தியில் நம்மளை கடந்து வர செய்திருக்கிறார். எத்தனை விராமன் சொல்லுங்க. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, நீங்க தாம்பா ஏன் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. சொல்லமாம், நீங்க தாம்பா ஏன் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. நம்ம சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். எது விடாமல் சொல்றீங்க? ஆண்டவர் உங்களையும் என்னை பார்க்க கிருபை செஞ்சிருக்காரு அல்லவா? ஸ்தோத்திரம். எது விடாமல் சொல்றீங்க? உங்களையும் ஜீவனோடு பாதுகாத்திருக்கிறாரு, என்னையும் ஜீவனோடு பாதுகாத்திருக்காரு. ரெண்டு பேரும் பார்க்க கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காரு அல்லவா? அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவதுதான் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சாப்பாடு கொடுத்துருக்காரா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா மீன் விற்குதா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய நஷ்டம் வந்துருச்சா? நாளைக்கு லாபம் கிடைக்க முடியாது, இன்னைக்கே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சோர்ந்து போடாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தண்டல்கார வீட்டுக்கு வந்தாரா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்ன பண்றாரு? ஆமா, அவர் என்ன பண்ணுவாரு? ஓடுவாரு. அவர் இல்லை, கடன் வாங்குற வைக்கிற பிசாசு ஓடும். நான் சொன்னது தண்டல்காரர் இல்லைங்க, கடன் வாங்க வைக்கிற பிசாசு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் சிரிக்கிறது பார்த்தா ஏதோ தண்டல்காரை இது விரட்டுற மாதிரி சொல்கிறீங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதீங்க. ஆவியை என்ன பண்ணாதீங்க? அவித்து போடாதீங்க. உள்ளே இருக்கிற ஆவி ரொம்ப முக்கியமானதுங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நம்ம 3 வேளை சாப்பிட்றோம். நடுவில் காஃபி, டீ, பிஸ்கெட்டு, ஆமேன், பப்ஸு, அது இது, பஜ்ஜி, அது இது என்ன பண்ணுறீங்க? இன்னும் நிறைய நம்ம சாப்பிட்டு உடம்பை தேர்த்தி வச்சுருக்கிறோம். வேதம் சொல்கிறது ஆவி அவித்து போடாதீங்க. உள்ளே இருக்கிற மனுஷன் ரொம்ப முக்கியம். உள்ளான மனுஷன் ரொம்ப முக்கியம்.
உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான், புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அவன் பழுதாக்கப்பட்டு பழையதாகப்பட்டு உள்ளான மனுஷன் நாளாக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேக பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஆனால் ஜீவன் பிரிந்த உடனே சொல்கிறாங்க நல்லதாங்க இருந்தாங்க, ஆனால் மேலே போயிட்டாங்க, ஆனால் வீட்டில் உட்கார்ந்து அழுந்து கொண்டு இருக்காங்க. உள்ளே போனது தான் மனுஷன், உள்ள இருக்கிற ஆவிதரமாக மனுஷன். இந்த மண்ணனால் இந்த சரீரத்தை ஆண்டவர் உருவாக்குனாரு. மண்ணிலிருந்து வந்ததுனால இவனுடைய ஆகாரம் மண்ணில் தான் வருகிறது. ஆனால் உள்ளான மனுஷனுடைய ஆவி அது பரலோகத்தில் வந்த ஒன்று. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நம்மளுக்கு ஆகாரம் இந்த சரீரத்துக்குரிய ஆகாரம் பூமியில் விளையிற தானியங்கள், நெற்கள், பழங்கள், காய்கறிகளாக இருக்கிறது. ஆனால் உள்ளான மனுஷனுடைய ஆகாரம் அது கர்த்தருடைய வார்த்தையும் அது ஜெபமாக இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். மோசே 40 நாள் அவர் தண்ணி குடிக்கல, சாப்பிடல, 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வராரு. அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. சாப்பிடலைங்க, தண்ணி கூட குடிக்கலைங்க. எப்படிங்க நடந்தது? எப்படி நடந்ததுன்னா, மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, உள்ளம் பிரகாசமாக இருந்துச்சுன்னா முகமும் பிரகாசமாக இருக்கும். அகத்தின் அழகு சொல்லுங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது உலகத்திலேயே ஒரு பிரதர் என் கூட காரில் வரும்போது ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், பிரதர் உலக அழகி யாருங்க கேட்டது? உலக அழகி ரமேஷ் பிரதர், உலக அழகி யாரு? அது யாரை எந்திரப்பட்டு நம்மளுக்கு தான் வச்சு. அல்லேலூயா. ரவி பிரதர் நீங்கள் சொல்லுங்கள், உலக அழகி யாரு? ஐஸ்வர்யா ராய் எப்போ கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெற்று கிளவி ஆகி இப்போ ஆய்வாயிடுச்சு. இப்போ நீங்கள் உலக அழகி சொல்கிறீங்க பாருங்க. சுகுமார் பிரதர், இல்லைங்களா கனவுல என்ன காண்றீங்களா? அல்லேலூயா, ஆமென். உலக அழகி பாருங்க, கரெக்டாக சொன்ன பாருங்க. உலகத்திலேயே ரொம்ப அழகி அவங்களுடைய மனைவி தான். எது பேர் அவன் சொல்றீங்க? இதுக்கு தான் நான் சொல்றது, கணவன் மனைவி பக்கத்தில் உட்காரன்னு சொல்லுது. உங்க மனைவி பா சொல்லுங்க, உலக அழகி. ரொம்ப சொல்லுங்க, உலக அழகிய. அல்லேலூயா. எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? உலக நாயகன், உலக நாயகனே. ஒருத்தர் சொல்றாரு உலக அழகிய. எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? இவங்களாம் போயிட்டு உலக அழகி. ஆமாங்க, உங்கள் மனைவி தாங்க உலக அழகி. உங்கள் கணவன் தானே உலக நாயகன். எத்தனை பேர் சொல்லுங்க? கல்லானாலும் புல்லானாலும் ஆமாம், அடித்தாலும் அரவணைக்கணும் புருஷன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் கவனிக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு ஐயா பிரசங்கத்தை சொன்னார். ஒரு வீட்டில் ஆமேன் ஒரு கணவர் பயங்கரமாக குடிச்சிட்டு வீட்டில் வந்து இருப்பாராம். ரொம்ப சண்டை போடுவான், அடிப்பாரான். வெள்ளிக்கிழமெல்லாம் ஆனால் அவங்க ஃப்ரெண்டுங்களோட வீட்டுக்கு வந்து ஆமேன் உட்காந்து ஒன்றா குடிப்பாங்களாம். அல்லேலூயா, குடிப்பாங்களாம். அந்த சைடிஸுக்காக மனைவி கிட்ட சொல்லுவாராம், எனக்கு போய் சிக்கன் செஞ்சினுவா, மட்டன் செஞ்சினுவா சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். இந்த அம்மா எந்த ஒரு எதிர்ப்பான வார்த்தை எதுவுமே சொல்லாமல் அவர் கேட்கும் போது என்ன பண்ணி தராங்க? செஞ்சுட்டு வந்து கொடுக்குறாங்க. வாரம் வாரம் இப்படி நடக்குது. இவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, மனைவியாக என்கிட்ட சண்டை போட மாட்டா, நான் வந்து வீட்டில் ஃப்ரெண்டுங்களாம் கூட்டு வந்து வீட்டில் நான் குடிக்கிறேன், அதுக்கு எனக்கு சைடிஸுக்காக செஞ்சு கொடுக்க சொல்கிறேன், ஒரு வார்த்தை அவர் கேட்க மாட்டாளே, ஒரு வார்த்தை என்கிட்ட சண்டை போட மாட்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டு அவர் போயிட்டு அந்த கதவை திறந்து பார்க்குறாங்களாம். திறந்து பார்க்கும்போது அந்த அம்மா நேர் முழங்கால் படிட்டு ஆண்டவரை ஆராய்த்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்காங்க. ஆண்டவரே, என் கணவனை மாற்றுங்க, என் கணவனுடைய குணத்தை மாற்றுங்க, என் கணவனுடைய குடியின் எண்ணத்தை மாற்றுங்க, என் கணவனை ஒரு புதிய மனுஷனாக மாற்றுங்க என்று இந்த அம்மா கணவன்கிட்ட சண்டை போடாமல் ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆமன் கரங்களை உயர்த்து முழங்கால் படிட்டு கண்ணீரோ பித்து கொண்டிருந்தாங்களாம். அவர் பார்த்தான், கணவனுடைய உள்ளம் உருகிட்டு மனம் நொந்து போனார். ஓ, நான் இவ்வளோ தப்பு செய்கிறேன், நான் இவ்வளோ பாவம் செய்கிறேன், என் மனைவி என்கிட்ட ஒரு சண்டை கூட போடாமல் கொண்டிருக்காங்களே என்று சொல்லி பார்த்துட்டு அப்போவே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் குடி எல்லாத்தையும் எடுத்து விட்டு போட்டு அவர் மனம் திரும்பி அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபைக்கு போய் சாட்சியாக இருக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. மனைவிகள் கூட உங்கள் கணவன் தெரிஞ்சோ தெரியாமல் செய்கிற பலவீனம் பாவங்களுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். கணவன் அப்படி தான் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபித்து பாருங்க,
உங்கள் வாழ்க்கை சிறந்த ஜெபம். உங்கள் உலகத்திலே உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்க. உலகத்திலே உங்கள் குடும்பம் மேன்மையான குடும்பங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஆவிய மாட்டம் அவித்து போடாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எது நன்மையானதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். ஒரு பிரதர் இன்னொரு பிரதர் என்னை குறித்து சொல்லியிருக்காரு. ஆமென். சத்யராஜ் பிரதர் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அலசி ஆராய்ஞ்சி, ஆமென், எது பண்ணால் எது கரெக்டாக இருக்கும் நல்லா யோசித்து, அதுக்கப்புறம் எந்த இடத்துல சீப்பாக கிடைக்குது, எங்கே கம்மியாக கிடைக்குது போய் கரெக்டாக வாழ்ந்து என்ன கரெக்டாக பண்ணிவிடுவார். எது விடாமல் சொல்கிறீங்க? ஒரு காரியத்தை பண்ணுவதற்கு முன்பாக அது முன்னாடி பின்னாடி நம்ம யோசித்து இது பண்ணால் எப்படி இருக்கும், அது பண்ணால் எப்படி இருக்கும் என்று அந்த ஞானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். எது பேராமல் சொல்றீங்க? ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு நான் யோசிப்பேன், தாமதப்படுத்துவேன். ஆனால் அது நம்ம யோசித்து தீர்மானித்த பிறகு அந்த நம்ம ஒரு காரியத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம்னா அதை விடவே கூடாது. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். இடையில பல சோர்வுகள் வரலாம், பல நெருக்கடிகள் வரலாம், பல இடுக்கண்கள் வரலாம், பல எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் கையை வைத்த காரியங்களை பின்வாங்குவதில்லை. ஆண்டவருடைய ஊழியத்தை பின்னிட்டு பார்க்க மாட்டேன், நான் முன்னிட்டு ஓடிக்கொண்டே இருப்பேன். எத்தி பேராமல் சொல்றீங்க? அநேக நேரத்தில் அநேக ஊழியங்கள் கூட வளர்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? அநேக நெருக்கடிகள், அநேக தேவைகள், அநேக சூழ்நிலைகள். ஒன்றுமே இல்லைங்க. எது நடக்குதோ இல்லையோ நான் ஜெபம் பண்ணுவதை விடுவது இல்லை. ஒவ்வொரு ஜபங்கள் கூட ஒரு சிலர் வர மாட்டாங்க, ஒரு சிலர் வருவாங்க. எப்பயும் வராதவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவேன், வந்தவங்களுக்காக அவர்களை ஆசீர்வதித்து இன்னும் நான் ஜபத்தில் நடத்த வேண்டும். வராதவங்களுக்கு நான் குறித்து நீ வரலையா, நீ ஈசிஆர் பஸ்ஸில், நீ லாரியில் அப்படி போயிடுவேன் இப்படி போயிட்டு நம்ம சொல்லுகிற அப்படி காரியமே கிடையாது. எது பேராம சொல்றீங்க? வராதவங்களுக்காக ஸ்தோத்திரம், வரவங்களுக்காக ஒரு தரமான ஊழியத்தை செய்துட்டு போக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தை நான் வீணாக்க கூடாது. இந்த நேரத்தை நான் பொன்னாக பார்க்கிறேன். இந்த நேரத்தை ஆண்டவருடைய வார்த்தையினால உங்களுக்கு கொடுத்து அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் சென்று உங்கள் உள்ளம் நிறைந்து உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது, செயல்படுத்தும் போது அது உங்கள் வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரம் அது மாற்றுகிறதா இருக்கிறது. உங்கள் குடும்பத்தை அது உயர்த்துகிறதா இருக்கிறது. அது கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. அன்பானவர்களே, பிரியமான கர்த்தா கவனிங்க. ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கா. இல்லை நம்மளுக்கு இன்னொரு ஆலோசனை தேவைன்னா ஊழியக்காரங்கிட்ட கேளுங்க, நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. மற்றவங்க ரட்சிக்கப்படாத ஒரு மனிதர்களுக்கு போயிட்டு உங்கள் குடும்பத்தை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்கள் கணவனை குறித்தோ ஒரு சில ஆலோசனைகளை கேட்கும் பொழுது அவங்க நல்ல ஒரு ஆலோசனை சொல்ல மாட்டாங்க. தெரியாமல் சொல்றீங்க, மற்றவங்க சிரிக்கிற மாதிரி வாழக்கூடாது, மற்றவங்க படுற மாதிரி வாழ வேண்டும். பக்கத்தில் பாசுங்க, மற்றவங்க சிரிக்கிற மாதிரி வாழக்கூடாது, மற்றவங்க பொறாமப்படும்படி வாழ வேண்டும். தெரியாமல் சொல்றீங்க, வாழ்ந்து காட்ட வேண்டும். உயர்வான ஸ்தானத்தை யோசிக்க வேண்டும். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்கள் மனதில் கொண்டு வாங்க. உங்கள் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் மனதில் கொண்டு வாங்க. ஏன்னா ஊழியத்தை எப்படி வர வேண்டும் என்று நான் பேசுவேன், அப்படி நடக்கும். எது பேராமல் சொல்கிறீங்க? நான் தாமூர் பாஸ்டர் கிட்ட சொல்லி வந்தேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த வீடியோவை டெக்ஸ்டாக புக்காக மாற்றணும். ஒரு ப்ரெஸ்ஸில் கொடுத்து அப்படியே புக் ஸ்டாலில் அப்படி என்ன பண்ணலாம், நிறைய பேர் படிக்கணும். எது பேராமல் சொல்கிறீங்க? மற்றவங்க லாங்குவேஜில் மாற்றலாம். அதுக்கப்புறம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை மற்ற லாங்குவேஜில், ஆங்கிலத்தில், ஹிந்தியில், தெலுங்கில், மலையாளத்தில் அடுத்தது கொண்டு போக வேண்டும். அப்போ நம்ம ஊழியத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம், எத்தனை பஸ் வாங்கும்படியாக? 200 பஸ்ஸு, 200 பஸ் வாங்கும்படியாக. ஆனால் நான் நினச்சி பார்க்குறேன், 200 பஸ் நிற்குவதற்கு எவ்வளோ பெரிய இடம் நம்மளுக்கு தேவை? 200 பஸ் நிற்குவதற்கு எவ்வளோ பெரிய இடம்னா அந்த ஆலயம் கட்டுவதற்கு எவ்வளோ பெரிய இடம் தேவை? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். உங்கள் குடும்பங்கள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். உங்கள் முதலாவது நீங்கள் எண்ணத்தில் கொண்டு வாங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்ளீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டும் என்று விசுவாசிங்கள். மார்க் 11:24 சொல்லுது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள்.
ஆனால் ஆங்கில பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா டிசையர் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, மார்க் 11:24 பக்கத்தில் சொல்லுங்க. ஆகையால், கைப்பிடி சொல்லுப்பா. ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். சத்தம் பத்தில் சொல்லுங்க. ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி, அழுத்தி சொல்லுங்க, விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய விருப்பம் அது விண்ணப்பமாக மாறும் பொழுது அது ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. மீண்டும் சொல்கிறேன், முதலாவது விருப்பப்படுங்க. முதலாவது விருப்பப்படுங்க. கிறிஸ்தவர்களாம் விருப்பப்படலாங்க. விருப்பப்படுங்க. உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று, உங்கள் பிள்ளைகளுடைய வேலை எப்படி இருக்க வேண்டும் விருப்பப்படுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வருமானம் எப்படி இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுங்க. உங்கள் பிள்ளைகள் எப்படி உயர்வான சாதனை நீங்கள் விருப்பப்படுங்க. உங்கள் கையின் பிரயாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுங்க. உங்கள் வீடு எப்படி கட்டப்பட வேண்டும் என்று விருப்பப்படுங்க. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு விரும்புங்க. நம்மளுக்கு விருப்பமே இல்லாமல் ஆண்டவர் நம்மளுக்கு எப்படிங்க தருவார்? நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? விரும்புங்க. ஐசக் ராஜ் குழந்தையில் இருக்கும்போது நான் சொல்லுவேன், ஐசக் ராஜ் நீ கலெக்டராக வருவேன், அநேக போலீஸ்காருக்கு அநேக தாசில்தாருக்கு என்ன பண்ணுவேன், நீ ஞானஸ்தானம் கொடுப்ப, ரட்சிப்புகள் நடத்துவேன். எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் விருப்பப்படுங்க. அது நம்ம எதுவுமே விருப்பமே படுறது கிடையாது. நம்ம ஏதோ வரோம் போகிறோம் ஃபஸ்ட்டு விரும்புங்க. உங்கள் பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் என்று விரும்புங்க. உங்கள் பிள்ளைகள் எந்த வேலைக்கு போக வேண்டும் என்று விரும்புங்க. உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யப்பட வேண்டும் என்று விரும்புங்க. அல்லேலூயா. எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தை இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்படும், பிறகு முடிவு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த உலகத்தில் பிறக்கிறோம், வளர்கிறோம், அவன் திருமணம் பண்ணுறோம், குழந்தை குட்டி பிறக்கிறோம், அதுக்கப்புறம் அது வளர்க்குறோம், அதுக்கப்புறம் திருமணத்தை பண்ணுறோம், மறுபடியும் வயசாகிறோம், மறுபடியும் நம்ம போகிறோம். அப்பாவுடைய மரணத்துக்கு அப்புறம் போன வருடம் டிசம்பர் 27 அப்புறம் இந்த உலகமே ஒரு மாயை போல இருக்கிறது. இனி நம்ம வாழ்க்கை இன்னும் ஒரு சில காலங்கள் போல தான் தெரியுது. அல்லேலூயா. ஒரு சந்ததி போது ஒரு சந்ததி வருது. நாம் இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக பயன்படுவோம், கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம், கர்த்தருடைய திட்டத்தின் தீர்மானத்தை நான் நிறைவேற்றி முடிப்போமாக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எல்லாவற்றும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இதுதான் கொஞ்சம் கஷ்டம். சொல்லுங்க. பொல்லாங்காய், ஆமாம், பொல்லாங்காய், தீமையாய், பாவமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். மீண்டும் சொல்லுங்க. பொல்லாங்காய், சொல்லுங்க. பொல்லாங்காய், பாவமாய், துன்மார்க்கமாய் தோன்றுகிற, சாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நம்ம செய்கிறது தப்பு தெரியுமா தெரியாதா? தெரியும். இது நம்ம பண்ணுறது தப்பு, ஆண்டவருக்கு பிடிக்காது, ஆண்டவருடைய சித்தம் அல்ல என்று நமக்கு தெரியும். ஆனால் அது நம்ம விட்டு விலகுன்னு நினைக்கிறோம். ஆனால் விட்டு விலக முடியவில்லை. ஏன் விட்டு விலக முடியவில்லை என்றால் அங்கே ஜெபம் இல்லை. எல்லாம் கரெக்டாக கவனிங்க. நான் கடவுளுக்கு பிரியமாக வாழ விரும்புகிறேன், கடவுளுக்காக நான் வாழ விரும்புகிறேன், அவர் சித்தத்தை செய்ய விரும்புகிறேன். ஒரு பக்கம் உலகம் இழுக்கிறது, ஒரு பக்கம் பாவம் இழுக்கிறது, ஒரு பக்கம் சாபம் இழுக்கிறது. நானே ஒதுங்கி போனாலும் ஆமாம் யார் மூலியமா வந்து அந்த பாவத்தின் காரியத்தை இழுக்க பார்க்கிறது. ஆனால் நாம் இழுத்தா நம்ம போகக்கூடாது. ஏன் நாம் போயிரு என்றால் நமக்குள்ளாக பலன் இல்லை. ஒரு கயிறை கொடுத்து இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 5 பேர் இழுக்கு விட்டா யார் பக்கம் ஜெயிப்பாங்க? 10 பேர் பக்கம் தான் ஜெயிப்பாங்க. 10 பேர் ஒன்றா பிடிச்சி இழுத்தாங்கன்னா ஆமேன், அவங்க 5 பேர் ஓடி டங்குன்னு ஓடி ஊந்துருவாங்க, என்ன மாதிரி ஒல்லியாக இருந்தா. அல்லேலூயா. ஆனால் எல்லாம் கரெக்டாக கவனிங்க. இந்த உலகம் நம்மளை இழுக்க பார்க்குது, இழுக்குது. அநேக நேரத்தில் போய் நம்ம விழுந்துடுறோம். அதுக்கு அந்த பிசாசுக்கு வல்லம் இருக்குதா? இல்லை. நாம் ஜெபம் பண்ணா நமக்கு பின்னாடி அநேக தேவதூதர்கள், சேனைகள், கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பதனால எந்த வல்லமை வந்து நம்ம இழுத்தாலோ நம்மளை இழுக்கவே முடியாது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அவர் சேனைகள் கர்த்தர் அவர் நம்மளோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அதுதாங்க ஜெபம். அந்த ஜெபத்துக்குள்ளாக நம்ம போகும் பொழுதுதான் எந்த ஒரு வல்லமை நம்ம இழுக்க முடியாது. பரலோக வல்லமை நம்ம தரித்து கொண்டவர்களாக இருப்போம். பொல்லாங்காய் தோன்றுகிற எந்த ஒரு காரியம் என்னை இழுக்க முடியாது.
பாவமாய் தோன்றுகிற எந்த ஒரு காரியமே என்னை இழுக்க முடியாது. ஏனென்றால் பரலோகத்து வல்லமை எனக்குள்ளாக இருக்கிறது, என்னை சூழ்ந்து இருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற எந்த ஒரு காரியமும் இழுக்க முடியாது. பாவம், சாபம் என்னை இழுக்க முடியாது. இந்த உலகத்தின் வல்லமைகள், மாம்சத்தின் வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள் என்னை இழுக்க முடியாது. பரலோகத்தின் வல்லமை, சேனைகளின் கர்த்தர் பராக்கிரமசாலியாய் அவர் என்னோடு கூட இருக்கிறார். எந்த ஒரு பொல்லாங்கான வல்லமைகளும் பிசாசின் வல்லமைகளும் என்னை இழுக்கவே முடியாது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுது, நசனாகிய இயேசுவை தேவன் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர்களை துரத்துகிறவர்களாகவும், ஆமென், பிசாசுகள் துரத்துகிறவர்களாகவும், நோய்களை குணமாக்குறவர்களாகவும், நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, பொல்லாங்கு என்னை இழுக்க முடியாது. பாவம் என்னை இழுக்க முடியாது. சாபம் என்னை இழுக்க முடியாது. பாவம் என்னை அடிமைப்படுத்த முடியாது. எது பேர் ஆமென் சொல்றீங்க? சபையில் வந்து என்னை தூக்கம் என்னை இழுக்க முடியாது. சும்மா அறிக்கை செய்யுங்க. நைட் ஷிஃப்ட் பார்த்துருந்தா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது தூக்கம் என்னை இழுக்காது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால தூக்கத்தை கொடுக்கிற, சோர்வை கொடுக்கிற எல்லா கிரியைகளையும் எடுத்து போடுகிறேன். எது பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது ஆமென். அதாவது இப்படி நல்லா மழை, இப்படி நல்லா ஃப்ரீயாக உட்காந்து நல்லா தூக்கத்தை வரும். மோன சீட்லேருந்து உட்காந்து இப்படி கேட்டு பாருங்க. ஆமென், இடுப்பு வலிக்கும், தூக்கமும் வராது. எது பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? அதாவது கார் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி உட்காந்து கார் ஓட்ட முடியாது. அந்த கார் சீட்டை வந்து இப்படின்னா இப்படி தான், இப்படி இந்த ஷேப்பில் வச்சு தான் ஓட்ட முடியும். இப்படிச்சுன்னா வச்சுக்க நானே நல்லா கற்றுக்கிடுவேன். அல்லேலூயா. அப்போது நல்லா ஃப்ரீயாக உட்காந்துங்க. முன்னாடி உட்காந்து ஃப்ரீயாக கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து உட்காந்து லைட்டாக கொஞ்சம் முன்னாடி வந்து அசைஞ்சு உட்காந்துங்க. அதேமாதிரி உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்காந்து அப்படியே இருந்தீங்கன்னா அப்படியே நல்லா தூக்கம் வந்துடும். கொஞ்சம் அசைச்சு கிசிச்சு ஆமென் கையை கொடுத்து எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பொல்லாங்காய் தோன்றுங்க எல்லாவற்றையும் விட்டு விடுங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஒன்னே ஒரு காரியங்க வேதம் சொல்லுகிறது. ஆமென், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவம் செய்கிற நாம் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அது என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்க. இன்னொரு காரியத்தை ஒரு சில காரியம் நான் பார்த்துட்டு வரேன். நிறைய காரியங்கள் இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. சீக்கிரம் முடிச்சிடலாம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். மீண்டும் அதே வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. பக்கத்தில் சொல்லுங்க. அசதியாராமல் ஜாக்கிரதையா இருங்கள். சொல்லுங்க, அழுத்தி சொல்லுங்க. அசதியாராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. நம்ம இந்த வசனம் அப்படிதான். இந்த வசனம் அந்த 12ஆம் வசனம் மேலே கீழேருந்து மேலே போனால், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தால் நம் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க முடியும். மீண்டும் சொல்கிறேன், ஜபத்திலே உறுதியாக தரித்திருந்தால் நாம் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க முடியும். ஜபத்திலே உறுதியாக தரித்திருந்தால் உபத்திரத்திலே பொறுமையாக இருக்க முடியும். ஜபத்திலே நாம் தரித்திருந்தால் ஆவியிலே அனலாக இருக்க முடியும். ஜபத்திலே நாம் தரித்திருந்தால் கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய முடியும். ஜபத்திலே தரித்திருந்தால் நாம் அசதியாராமல் ஜாக்கிரதையாக இருப்போம். மெயின் அஸ்திவாரமே ஜபந்தாங்க. எல்லாம் கரெக்டாக கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து 30 வருஷத்துக்கு அப்போ தான் அவர் ஊழி செய்கிறாரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் ஊழி செய்கிறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 30 வருஷம் வராரு. 30 வயசில் வராரு ஞானஸ்தானம் பெற்று. முதல் காரியமே அவர் ஜபத்தில் தாங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. வனாந்தரத்தில் போயிட்டு 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார். அஸ்திபாரம் ஜெபம். உங்கள் பக்கத்தில் பார்த்து, உங்கள் வாழ்க்கைக்கு அடிப்படையானது, அஸ்திபரமானது ஜெபம். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஜப இல்லாத வீடு மணல் மேலே
கட்டப்பட்ட வீடா இருக்கிறது. ஜெபிக்கிற வீடு அது கண்மணி மேல கட்டப்பட்ட வீடா இருக்கிறது. பெருமழை வந்தாலும் பெரும் வெள்ளம் வந்தாலும் அதை அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற பர்வதத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. ஜபத்திலே உறுதியாக தரித்திருந்தால் நாம் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருப்போம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இதுதாங்க நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் வாலிப பிள்ளைகளுக்கும் அதுதான், முதியோர்களுக்கும் அதுதான். அல்லேலூயா. உலகத்தில் பார்க்கும் பொழுது எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ தவறான காரியங்கள். அல்லேலூயா. இருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அப்போ நம்பிக்கையில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ஜபத்தில் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். உபத்திரத்தில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றால் நம் ஜபத்தில் நாம் முதலாவது தரித்திருக்க வேண்டும். நம்ம அசதியாராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும். ஆவியில் அனலாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நாம் ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும். ஊழியம் செய்வது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம். அது கண்ணு கருத்தாக செய்யப்பட வேண்டும். அது ஜபத்தினால் மாற்றத்தான் முடியும். அல்லேலூயா. அன்பானவர்களே, பிரியமான, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. நான் நேரம் போகிறதுனால நான் முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஃபேன் இல்லாதனால இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆமேன், சோதரம். நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படி எழுந்து நின்று, எல்லாரும் ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று, ஆமேன். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, தானியேல் அவர் 3 வேளை அவர் ஜெபம் பண்ணார். சட்டம் போட்டுட்டாங்க. ஆனால் தானியேல் அவர் 3 வேளை பல கனிகளை திறந்து, ஆமீன், தினமும் 3 வேளை செய்து வந்தது போல அவர் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் ஆமீன், இந்த பால் கடிப்புகளை எப்படி நீக்கப்படும் என்று ஜெபிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது 70 வருஷம் போகும் என்று அவர் அறிந்து அங்கே ஜெபிக்கிறார். அங்கே தேவதூதர் சொல்றாரு, பிரியமானவனே, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷனை தேடுகிறார். இதோ தேசத்தை அழிக்காதபடிக்கு, தேசத்துக்கு நான் சேமத்தை உண்டு பண்ணும்படிக்கு நான் ஒருவனும் தேடினேன், நான் ஒருவனும் காணவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, இதோ அடியே நான் இருக்கிறேன், என்னை அனுப்புங்க. பின்பு நான் யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்கிறாரு. என்னை அனுப்புங்க ஆண்டவரே. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஒருவனை தேடுகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஒருவனை தேடுகிறார். நம்மளுடைய ஜபத்தை அவர் எதிர்பார்க்கிறாருங்க. நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்ற விரும்புகிறாருங்க. நம்ம குடும்ப சூழ்நிலைகளை மாற்ற விரும்புகிறாரு. நம்ம ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்த விரும்புகிறாரு. நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை விரிவுபடுத்த விரும்புகிறாரு. நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது இடைவிடாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இடைவிடாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. மத்திய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் நிறைவேறுவது போல இந்த பூமியில நிறைவேறுவதாக. என்னுடைய சித்தம் அல்லப்பா, எல்லாம் உம்முடைய சித்தம் அப்பா. என்னுடைய சித்தம் அல்லப்பா, எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. என்னுடைய சித்த கெச்சிமேன தேவட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமால் நீங்கட்டும். மறுபடியும் சொல்றாரு, என் சித்தம் அல்ல, எல்லாம் உம்முடைய சித்தம் ஆண்டவர். இந்த மனிதன் தான் ஆண்டவர் தேடுகிறார். எல்லாரும் நம்மளுடைய சித்தத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய தேவைகளை குறித்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம். யாரோ செய்யட்டும் எனக்கு என்ன, யாரோ செய்யட்டும் எனக்கு என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த நாட்களில் ஒவ்வொரு காரியங்களும் ஊழியத்தை செய்யும் பொழுது சின்ன காரியம் தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இதுல நம்ம உண்மையாக உத்தமாக செய்தாதான் பெரிய பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இதை விட ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லைகளை இன்னும் விசாலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஒன்னே ஒன்று எதிர்பார்க்கிறாருங்க, நம்ம ஜபத்துல தரித்திருக்க வேண்டும். நம்மளுடைய குடும்பம் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவருங்க, அவர் வல்லவருங்க. நீங்க 1 பேதுருலாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமென், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகள் எப்படிங்க ரட்சிக்கப்பட முடியும்? பரலோகம் அவ்வளோ பரிசுத்தமான இடங்க. ஒரு எல்லாம் இறந்தவர்கள் எல்லாரும் ஒரு போடுவாங்க, மகிமையிலே பிரவேசித்தார்கள்.
இந்த உலகம் பார்த்தீங்கன்னா மனித குழந்தைகள் பிறக்குது, ஒரு பக்கம் மனிதர்கள் இறக்கிறார்கள், அது குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பரலோகம் போகிற ஜனங்கள் பரலோகத்து போய்கொண்டே இருக்கிறார்கள், நரகத்து போய்கொண்டிருக்கிறது, நரகத்து போய்கொண்டு நான் நினச்சி பார்க்குறேன். அப்போது பூமியில் வராங்க போகிறாங்க, ஆனால் பரலோகத்து போகிற ஜனம் அப்படியே இருக்காங்க. அது பரலோகம் எவ்வளோ பெரியதாக இருக்கிறோம், எவ்வளோ மகிமையானதாக இருக்கும். நரகத்திலே போய்கொண்டு இருக்கார்கள், அப்போ நரகமும் எவ்வளோ பெரியதாக இருக்கும், எவ்வளோ ஒரு வேதையான இடமா இருக்கும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், பாரப்படுங்க. நேற்று என்னுடைய சொப்பனத்தில் கனவுல பார்க்கும் பொழுது நம்ம ஊரில் ஒரு சகோதரர் மறிக்கிற மாதிரி தெரிகிறது. ஒரு மூத்த சகோதரர் தான், ரட்சிக்கப்படாத சகோதரர். ஏன் ஆண்டவர் காண்பித்தான் தெரியல. ஆனால் என்னுடைய ஜபம் இதுவாக இருக்கிறது, எங்கள் ஊரில் இந்த பகுதியில் யாருமே ரட்சிக்கப்படாமல் மறிக்கக்கூடாது ஆண்டவரே, யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே. ஒரு நிமிடம் எல்லாரும் பாரப்படுங்க. இந்த பகுதியில் அப்பா எங்கள் ஊரில் யாருமே ரட்சிக்கப்படாமல் மறிக்கக்கூடாதுப்பா, யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டு பாரப்படுங்க. அன்பானவர் ஒரு நிமிடம் உங்கள் கண்களில் தண்ணீர் கூட வரட்டும், கண்ணீர் வாட்டிங்க ஆண்டு பாரத்தோடு கேளுங்க. ஆண்டவரே யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே, யார் நரகத்துக்கு போகக்கூடாதுப்பா, யாருமே ரட்சிக்கப்படாம மறிக்க கூடாது ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுமே. எல்லாரும் ஒரு நிமிடம் கேளுங்க, ஒரே ஒரு நிமிடமா. ஏன் ஆண்டவர் காண்பித்தார் எனக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. அந்த சகோனுக்காக நான் பாரப்படுகிறேன் ஆண்டவரே, அந்த சகோனுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர் ரட்சிக்கட்டுமாப்பா, அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டப்பா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டப்பா. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, சபை மக்களாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நரகத்துக்கு யாரும் போகக்கூடாதப்பா ஐயா, எந்த சகோதரனும் போகக்கூடாது, எந்த சகோதரிகளை போகக்கூடாது, எந்த சிறு பிள்ளைகளை போகக்கூடாது. இனி இந்த பகுதியில் ரட்சிக்கப்பட ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டமாப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நரகத்தில் போகக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஊழி ஸ்டார்ட் பண்ணி எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் போயிட்டாங்களே, இனி யாரை போகக்கூடாது சாமி. நாங்கள் ஜபத்தில் நாங்கள் தரித்திருக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இந்த ஊழியத்தில் நிறைவேறுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல இந்த பூமியில் நிறைவேறுவதாக. நாங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள். அன்பானவர்களே, ஸ்தோத்திரத்தில் ஜபத்தில் விழித்திருங்கள். ஜெபிக்கிற கிருபைகளை கேளுங்க, ஜெபிக்கிற கிருபைகளை கேளுங்க. நம்ம பகுதியில் எத்தனையோ அவதூறான காரியங்கள், எவ்வளோ துன்மார்க்கமான காரியங்கள், எவ்வளோ கஷ்டமான காரியங்கள் கடந்த நாட்கள் நடந்திருக்கிறதே. பாரப்படுங்க, இனி இது போல காரியங்கள் நடக்கக்கூடாது. என் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் ஜனங்களை இடது கைக்கும் வலது கைக்கும் அறியாத திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. இவர்களா ரட்சிக்கப்படணுமே. இஸ்ரவேலை ரட்சிக்கப்படுவதே உடைய சித்தமா இருக்கிறது ஐயா. ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு தெரு பகுதியும் கரங்களை கொடுத்து செபிக்கும். மேற்கு, கிழக்கு, வடக்கு, நடுப்பகுதி அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இந்த பகுதியில் ஒவ்வொரு தெருவையும் கரங்களை கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களை பாதுகாத்து ரட்சிக்கும்படியாக செபிக்கிறாண்டவரே. உன்னை ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துங்க. இன்னும் இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்க, பலனை கொடுங்க அப்பா. எல்லாவற்றையும் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண கிருபை தாங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க எங்கள் கிருபை தாங்க. எல்லாவற்றையும் சோதி தெரிந்து நலமானது நாங்கள் பிடித்து கொள்ள கிருபை தாங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக கிருபை தாங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து ஒருக்கி, உபவாசித்து உடலை ஒடுக்கி, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையோ, தானியேல் போல 3 வேளையோ தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. தவறாமல் நான்
ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஆலயத்தை கொடுத்து இதை ஒழுகிற நிலமையில மாற்றி போட்டிருக்கு. எதுக்காக? சும்மா ஷோ காட்டுறதுக்கு இல்லை, ஜெபிக்கிறதுக்காக. ஜெபிக்கிறீங்களே அன்பானவர்களே, பிரியமானவர்களே. நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க, ஒரு ஆமென் சொல்லிட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வராதிங்க, வந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, துதிங்க. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. அது ஊழியத்திற்கு அது முழுகலம்பாய், அது பக்கபலமாய் இருக்கிறது. தகப்பனே துதிக்கிறோமப்பா. யாரெல்லாம் செபிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, யாரார் உள்ளத்தில் நீங்கள் பேசி இருக்கீங்களோ, எப்பொழுது சந்தோஷமா இருங்கள், ஆவி அவித்து போடாதுங்கள், நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிறது எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். ஓ சோத்திரம், ஓ சோத்திரம். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், ஓ உபத்திரத்தில் பொறுமையா இருங்கள், ஜபத்தில் உறுதியாக தரித்திருக்கும் பொழுதுதான் ஆவிலே அனலா இருக்க முடியும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருக்கும் ஜபாவில் நிரப்பப்படுறதுக்காக ஸ்தோத்திரம், ஆத்தும பாரத்தில் நிரப்பப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எங்கள் ஊரில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்திய தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம். அதுக்காக செபிக்கிற எங்கள் கிருபைகளை தாங்க, பலனை தாங்க. இன்னும் ஊழியத்தில் இன்னும் அநேக ஜபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு சபை மக்களையும் அப்பா, சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் வாலிப பிள்ளைகளையும் முதியோர்களையும் எல்லாரையும் உங்கள் கரங்களை பக்கத்து செபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம், வராத மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டு செய்ய நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.